ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டைம் ட்ராவல் வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, சைனீஸில் ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ் தான். இதில் மொத்தம் 12 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 1 ஹவருக்கு மேலே ஓடுதுங்க. மொத்தம் 12 மணி நேரம் 13 மணி நேரத்துக்கிட்ட நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம அந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஒரு புது விதமான அனுபவத்தை இந்த வெப் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பல நேரங்களில் பல விஷயங்கள் அசம்பாவிதங்கள் எல்லாருக்குமே நடக்கிறது உண்டு. ஒவ்வொரு விஷயம் இந்த நேரத்துக்கு நம்ம அங்கே போகாமல் இருந்திருந்தால் நமக்கு இந்த விஷயம் நடந்திருக்காது. இந்த நேரத்தில் அவங்க கூட நம்ம இருந்திருந்தால் அவங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு சில நேரங்களில் போட்டு குழம்பிக்கிட்டு இருப்போம். சரி, நம்ம இல்லாமல் போயிட்டோமே, அதனால தான் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தவிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு 2 பேர், அவங்க வாழ்க்கையில் நடந்த சில அசம்பாவிதங்கள், அதை மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் கவலையோட வருத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த ஹீரோ 2 பேர் இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இவங்களும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் போய் உங்கள் நினைவுகளோ உங்கள் இதை மாற்றணும்னு நினச்சிங்கனாலோ மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க கூட இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, இவங்க கூட சேர்ந்து ஒரு 10 பேரும் இருக்காங்க. இவங்க 10 பேருமே ட்ராவல் பண்ணி 1 இயருக்கு பின்னாடி போகிறாங்க. இந்த 10 பேரும் யாரான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கேரக்டர் மட்டும்தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த 10 பேரோட கேரக்டர் நமக்கு அந்த நேரத்தில் காமிச்சிருக்க மாட்டாங்க. யாருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க ஒன்லி கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் தான் தெரியும், இந்த ஸ்டோரிக்குள்ளே இவங்க 2 பேரையும் டச் பண்ணி இவங்க எல்லாருமே உள்ளே உலா வருவாங்கன்றது அந்த ஸ்டோரியில் அதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த 10 பேருமே லிங்க் ஆகி தான் இருப்பாங்க. இதோடு சேர்த்து இந்த வெப் சீரிஸில் க்ரைம், மிஸ்ட்ரி இந்த மாதிரி விஷயங்களை நிறையாவே ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோடாக வித்தியாசமாக இருக்கும். இவனை நம்ம அவாய்ட் பண்ணனா அவன் அப்பா நம்மளை எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறதும் சரி, அதனால வேறு விஷயம் நடக்கிறதும் சரி, இந்த இடத்துல நம்ம நிற்காமல் இருந்திருந்தால் நமக்கு இப்படி ஆகாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணுறது சரி, இந்த மாதிரி விஷயங்களை யூனிக்காக எடுத்து காமிச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நடக்கக்கூடிய பின் விளைவுகளையும் காமிச்சிருப்பாங்க. அதனால் இவங்க பின்னோக்கி போனனால நடந்த அசம்பாவிதம், நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வெப் சீரிஸில் எடுத்து சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்ப ஓஹோ ஃபைட் சீன் அப்படி இப்படின்லாம் கிடையாது. நீட்டான ஒரு வெப் சீரிஸ்னே சொல்லலாம். விறுவிறுப்பாக போகும். நீட்டான கதைக்களத்தோடு இருக்கும். கதைக்களம் பிடிச்சவங்க, அதாவது கதையாக ஒரு வெப் சீரிஸை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல கதையோடு கொண்ட ஒரு வெப் சீரிஸ்னே சொல்லலாம். இப்போது இந்த வெப் சீரிஸ் தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மறக்காமல் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் மகளே.